ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை 50வது கிளையை துவங்கி உள்ளது. ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. செய்தியை உடனே ஒரு மணி நேரத்தில் செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க போய் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, உண்மை நிலவரத்தை கண்டறிவதற்கு முன்னாடி, எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் உடனே உடையை கழற்றி இஸ்லாமியரா என்று பார்த்து அதன் பிறகுதான் சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் குதிரை சவாரி தொழில் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்கிறார். சையத் உசேன் என்கிற ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் எப்படி கொல்லப்பட்டார்? இதில் பயங்கரவாதம் என்று தலை தூக்கினால் அதில் அவர்கள் சாதி, மதம், மொழி, இனம் எதையும் பார்க்க மாட்டார்கள். அவங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எங்களுக்குரிய மண், எங்கள் தாயகம். இதில் இந்தியா ஆக்கிரமிப்பு செய்கிறது. இதுதான் அவங்களுடைய கருத்து. நாங்கள் முதல்ல பி. சிதம்பரம் அவர்களின் தலைமையிலான ஒரு குழுவிலே நானும் ஒரு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தேன். காஷ்மீருக்கு சென்றபோது அங்கே எங்களை வரவேற்றவர்கள், பேராசிரியர்கள் போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள், இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், இந்தியர்களாகிய நீங்கள் எங்களோடு நட்பாக இருங்கள், எங்களை பகைத்து கொள்ளாதீர்கள், எங்களை எதிரியாக பார்க்காதீர்கள் என்றுதான் ஒவ்வொருவரும் மைக்கை பிடித்து எங்களிடத்தில் பேசினார்கள். அவர்கள் யாருக்கும் இந்தியர் என்கிற ஒரு உணர்வே இல்லை. இந்தியாவிலிருந்து வந்த அமைச்சர் தலைமையிலான குழுவை இன்னொரு நாட்டிலிருந்து வந்த குழுவாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படித்தான் அவருடைய உளவியலே இருக்கிறது. இந்த சூழலில் இந்த ஆர்டிகிள் 370 நீக்கிட்டு இது எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அங்கே விருப்பம் போல் இதை எப்படி வேணாலும் மாற்றுவோங்கிற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து, குறிப்பாக அம்பானி, அதானி போன்றவர்களெல்லாம் அங்கே போய் தொழில் தொடங்கணும், அங்கே எஸ்டேட் வாங்கணும், அங்கே பங்களா கட்டணும், அங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டணும், பன்னாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி தரணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இயற்கை எழில் வாய்ந்த ஒரு பகுதியில் உலக நாடுகளை சார்ந்தவர்கள் யாரும் அங்கே தங்க முடியல. சும்மா ஒரு நாள் 2 நாள் போகலாம், அவ்வளோதான். அங்கே ஒரு பங்களா வாங்கி அவங்களால நிலையாக தங்க முடியாது. அதையெல்லாம் உடைக்கக்கூடிய வகையில் பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இந்திய ஒன்றிய அரசு தம்முடைய பழைய அஜெண்டாவையும், அதாவது காஷ்மீரை உடைக்க வேண்டும், ஆர்டிகிள் 370 நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டாவில் ஒரு முக்கியமான அஜெண்டா. யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற செக்யூலரிசத்தை நீக்க வேண்டும் என்பது இந்துத்துவ அஜெண்டா. இதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. அதில் ஒன்றை நிறைவேற்றுகிற வகையிலே அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அதனுடைய எதிர் விளைவாகத்தான் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் உள்ளதை உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான பிரச்சனை என்று திசை திருப்பக்கூடாது. அப்படி திசை திருப்பி பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தையும் தொடங்குவது நம்முடைய நாட்டுக்கும் நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மாறிவிடக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. பயங்கரவாதத்தை 2 நாடுகளும் சேர்ந்து அழித்தொழிப்பதற்கு இணைந்து செயல்படுவதுதான் இரு நாடுகளுக்கும் நல்லது. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஒரு நாடு பொறுப்பு என்று கருதி நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தால் நாம் வலிமையோடு இருக்கிறோம் என்று கருதினால் அதை நிரூபித்து காட்டுவதற்கு முயற்சிக்கக்கூடாது. நம்முடைய வலிமையை நாம் நமக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டும். உலகளாவிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். பயங்கரவாதத்திற்கு அந்த நாடு துணை போகுமேயானால் அதை உலக அரங்கில் அம்பலப்படுத்த வேண்டியதும், உலக அரங்கில் அந்த நாட்டை அந்நியப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. அந்த வகையிலே இந்திய ஒன்றிய அரசு அணுகும் என்று நான் நம்புகிறேன்.
யுத்தத்திற்கு இடம் உருவாகாது என்றும் கருதுகிறேன்.